ஃபர்ஸ்ட் தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேஜஸ் நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் கொடுக்குற எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுமே மெயினா வந்து பிஎஸ்என்எல் அவங்க எல்லாருக்கும் பேக் போனா இருக்கிறது இந்த கம்பெனி தான் வந்து இருக்காங்க. அதாவது இவங்க வந்து இந்த ஜியோ மாதிரியோ ஏர்டெல் மாதிரியோ இல்ல அப்படின்னா இந்த பிஎஸ்என்எல் மாதிரியோ இவங்க வந்து அந்த மொபைல் சர்வீசஸ் அதாவது அந்த இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி தர மாட்டாங்க. இவங்க வந்து அதுக்கான நெட்வொர்க் ஆப்ரேட்டரும் கிடையாது. பட் ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்டர்நெட் வந்து எப்படி சேருது அப்படின்னு சொல்ற கேள்விக்கே நமக்கு ஆன்சர் எல்லாம் சொல்றது இங்க மொபைல் டவர் மூலமா தானே நமக்கு வந்து இன்டர்நெட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் அது ஆக்சுவலா உண்மையானு கேட்டீங்கன்னா மொபைல் டவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் தான் நம்ம நம்மளோட போன் வந்து அனுப்புவோம். பட் ஆனா நமக்கு இன்டர்நெட் வர்றது சேட்டலைட் மூலமா இன்னும் வரல. இன்டர்நெட் ஃபுல்லாவே ஆப்டிகல் ஃபைபர் மூலமா தான் இன்னமும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எதனா கால்ஸ் எதனா மேக் பண்றோம் இல்ல அப்படின்னா நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே இன்னமும் ஃபைபர் ஒயர் மூலமா தான் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாருக்கும் தெரியும் இந்த பூமி கடியில வந்து புதைச்சிருக்காங்களே இந்த ஃபைபர் ஒயர்ஸ் இது மூலமா தான் வந்து இன்னமும் நெட்வொர்க் வந்து போயிட்டு இருக்கு. யாருக்குமே இன்னும் அந்த சேட்டலைட் மூலமா வரல. இப்பதான் வந்து எலான் மஸ்க் அந்த சேட்டலைட் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆப்ரேட் பண்ற மாதிரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா இப்ப வரைக்குமே நம்மளோட இந்தியால மேஜரா யூஸ் பண்றது வந்து ஃபுல்லாவே இங்க ஆப்டிகல் ஃபைபர் தான் நம்ம வந்து நம்பி இருக்கோம். அந்த ஆப்டிகல் ஃபைபர் ஒயரை இங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனியா இந்த தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து இருக்காங்க. அண்ட் தென் நம்ம போன்ல இருந்து அனுப்புற சிக்னல்ஸ் எல்லாமே அங்க போயிட்டு அங்க டவர்ல ஈஸியா வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரேடியோஸும் அண்ட் தென் பேண்ட் வித்தும் வந்து பாத்தீங்கன்னா தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டவர் இருக்கு அப்படின்னா அதோட பேண்ட் வித் கம்மியா இருக்கும் போது இங்க 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதே அதோட பேண்ட்வித் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா 3-4 கிலோமீட்டர்ல இருக்கவங்களோட அந்த நெட்வொர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரேடியோஸும் பேண்ட்வித்தும் வந்து பாத்தீங்கன்னா தேவை. அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும் டவர்ஸ்ல. அப்படி இருந்தாதான் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது இங்க ஜியோ மாதிரியோ இல்ல அப்படின்னா ஏர்டெல் மாதிரியோ பிஎஸ்என்எல் மாதிரியா இருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கொடுக்க முடியும், அதுவும் ஸ்பீடா. ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்றதுல இங்க தேஜஸ் நெட்வொர்க் வந்து இருக்காங்க.